ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவி டேக். நம்ம கண்டிப்பாக ஐஃபோன் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஐஃபோனில் வந்து பேட்ரி அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே ரொம்பவுமே ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ஐஃபோன் வாங்குறீங்கனாலும் இல்லாட்டி உங்கள் ஃபோனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்பயுமே வந்து உங்களுக்கு உங்களுடைய பேட்டரியோட சர்க்கிள் கவுண்ட்டை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு தேவை வரும். ஸோ இந்த வீடியோவில் ஐஃபோனில் நம்ம பேட்டரியோட சர்க்கிள் கவுண்ட்டை வந்து எப்படி பார்க்குறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன செய்யுங்க அப்படின்னா உங்கள் ஃபோனில் செட்டிங்ஸ் உள்ள போங்க. போனதுக்கு பிறகு இங்கே நீங்கள் செட்டிங்ஸில் பார்க்கலாம் பேட்ரி அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் பேட்ரி ஹெல்த் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதையுமே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே இங்கே உங்களுக்கு பார்க்க முடியும் பேட்டரியோட ஹெல்த்தும் அதோட கெப்பாசிட்டியும் சர்க்கிள் கவுண்ட்டும் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த மொபைல் ஐஃபோன் வந்து 15 தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து என்னுடைய சர்க்கிள் கவுண்ட் வந்து 158 வந்து காட்டுது. அதாவது இத்தனை டைம்ஸ் வந்து என்னுடைய பேட்டரி கெப்பாசிட்டியை வந்து ஐஃபோன் வந்து யூஸ் பண்ணியிருக்கு. ஸோ நீங்களுமே வந்து உங்கள் ஐஃபோனில் சர்க்கிள் கவுண்ட் பேட்டரியோட சர்க்கிள் கவுண்ட்டை பார்க்கணுன்னா இப்படி தான் பார்க்குறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.